ஸோ வணக்கம் நண்பா, நம்ம திரும்பவும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இது 3வது மேட்ச், இன்னைக்கு 3வது மேட்சோட வீடியோஸ் இது. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் வர்சஸ் மறந்துட்டாப்ல பிரேசில் வர்சஸ் மறந்துட்டாப்ல தெரியும் பிரேசில் வர்சஸ் ஸ்காட்லாந்து கைஸ் இன்னைக்கு. ஸோ நான் ஸ்காட்லாண்டாகவும் அவர் பிரேசிலாகவும் இருக்கிறாரு. சிரிக்கணும். வாங்க 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 பிரேசில் அங்கே பாருங்க. மினி ஜூனியரா? சரி போக் பண்ணிச்சுட்டா, என்னை மன்னிச்சிருங்க. கிக் ஆஃப் நீங்க தான். கமான். நான் வேணாலும் ஏன்பா இது ஒரு பொழப்பாப்பா. தேங்க்யூ. ஆடா எப்படா ரிஃப்ளெக்ட் பண்ணா அந்த அவ்வளவு பேர் நடுவுல. கத்துக்கோ. பிரேசில் கோல் கீப்பரா? ஆஹா, இப்போ பாருங்க சைக்கிள் ஷாட். அது என்ன சைக்கிள்? பைசைக்கிள் ஷாட். பாருங்க பேரே தெரியலன்னு அடிப்போம். ஏய் அட யாரா அவன் திரும்பத்துக்குள்ள அடிச்சிட்டான், புடிச்சிட்டான். சூப்பர் லூசு பையன். ஏய் நான் தானே அடிச்சேன். அப்ப நீ தான் லூசு பையன். ஏன் இப்படி பண்ற? நீ தான் பைசைக்கிள் ஷாட்னு ஏதோ சொன்னீங்க. பைசைக்கிள் ஷாட் சரி விடு, அதை பத்தி ஏன் பேசுற? ஐயா 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 இதுக்கெல்லாம் வந்து குடுங்கய்யா, காடை குடுங்கய்யா. என்னையா இதெல்லாம் ஏமாத்து வேலையா இருக்கு, பித்தலாட்டமா இருக்கு. தேங்க்யூ. யாரா அவன்? ஏன்டி பகவான். ஐயா இதுக்கெல்லாம் காடை அனுப்புங்க அக்கா, கொடுத்து அனுப்புக்கா. உனக்கு இருக்கிற கொண்டைக்கு நீ கொடுத்து அனுப்புக்கா. கொடுத்துருங்க, கொடுத்துருவான். பாடுறா டேய், நான் சும்மா தானே வந்தேன். அடி எப்படி ஆனா யாரா? ஏய் நான் ரூல்ரா. என்ன ரூல்? ஐயோ அந்த அளவுக்கு பவர் இல்லை போல. பவரான ஒரு இது எடுத்துருக்கணும். எடுத்துக்கோ, போய் பால் எடு, ஆடு, கோல் அடி. ஏய் என்னடா அந்தால போயிட்டு வர? அண்ணாண்டலாம் போல. ஏய் டேய் 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 ஸ்கேம் பண்ணா ப்ரோ, ஸ்கேம் பண்ணா ப்ரோ. போல தடுத்துட்டான். எப்படி தடுத்தான்? நீ ஆடணும் ப்ரோ அதுக்கு. ஐயோ நான் என்ன மாதிரி ஷாட் தெரியுமா அது? திரும்ப பைசைக்கிள் ஷாட், ட்ரைசைக்கிள் ஷாட். ட்ரைசைக்கிள் ஸ்பெல்லிங் சொல்லு. டிஆர்ஐ. ஐயோ டிஆர்ஐ தான் ட்ரை சைக்கிள் சொல்லு. டிஆர்ஐ சிஒய்சிஎல்இ. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லிட்டேன். வீட்டுக்கு போறப்போ நாளைக்கு வந்து ஹெச்ஆர் எனக்கு லீவ் கொடுக்குறாரு நாளைக்கு. இந்த நாய்க்கு நாளைக்கு வெளில எங்கேயோ சுத்தணும், அதுக்கு லீவ் எடுத்துக்கிட்டு. என்ன இப்போ நான் ஒரு கோல் அடிச்சேன்னா எனக்கு லீவ் கொடுக்குறீங்களா? அதான் மேட்ரு. தரமாட்டா சத்தியமா. என்ன சரி 3 கோல் அடிச்சா 6 கோல்ரா. 6 அடிச்சிட்டா 6 நீ அடி முதல்ல ஃபர்ஸ்ட். 6 அடிச்சுட்டா 6 அட்ரா ஃபர்ஸ்ட். கேமரால ரெக்கார்டு பாருங்க. நாளைக்கு லீவு, நாளைக்கு எனக்கு லீவு. கேம்ல எடுத்து மட்டும் வருவேன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. சூப்பர் தேங்க்யூ. என்னடா ஏண்டா 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 நீயாடா மினி ஜூனியர்? ஏடா ஏண்டா இப்படி ஆடுற? உன் மேல உங்க ஓனர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாருடா. ஏ வாடா 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 வாடா. 6 கோல் லீவுடா. 6 கோல் லீவாப்பா. டேடா என்னடா இவன் இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா ரொம்ப வேலை பார்க்கறான். டே யாரா அவன்? ஒண்ணுமே இவர் பண்ணல, ஆனா எல்லாத்துக்கும் இப்படியா? 6 கோல் அடிச்சா அவனுக்கு நாளைக்கு லீவு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிஞ்சுச்சு. கைஸ் இது வரைக்கும் 1 கோல் கூட அடிக்கல. ஓகே அவரே அடிக்கல. இதுல வேற நீ ஒரு கோல் அடிச்சா, நீ 1 கோல் அடிச்சாலும் நான் வந்து அந்த லீவை கேன்சல் பண்ணிக்கிறேன். டேய் எனக்கு வேணாம்டா, நீ 6 கோல் இல்ல நான் லீவ் கேன்சல் பண்ணிக்கிறேன் சொல்றேன். வாய் பேசனல 6 கோல் நான் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லனே. இருந்தாலும் சரி நாளைக்கு லீவ் போட்டா நாளைக்கு வேலை எல்லாத்தையும் சேர்த்து நாளைக்கு கொடுத்துருவல்ல, அதனால தான். ஏய் உன் வேலையில பாதி தான் அவனுக்கு தரண்டா. அப்பாவி மாதிரி ஒருத்தன் உட்கார அவனுக்கு தரண்டா. அவன் தரல நான் கட்டிட்டு பாவம் வச்சா. நான் அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்க மாட்டேன். ஐயோ ஃபர்ஸ்ட் 6 கோல் அடிக்கிறேன்னு இருக்க, அடிப்பா. ஐயோ என்ன நடந்தது? சூப்பர். எப்படி இப்படிதான் இருக்கணும். இதுனா எது டிஃபென்ஸ்னா
ஓகே கோல் கீப்பரை கரெக்டாக வேலை பார்க்குறோம். போங்கடா, இவன் வேற இன்னைக்கு காசை விட்டு அதிகமா வேலை பார்க்கறான். குடுக்கற காசுக்கு வேலை பாடுறானா? நான் என்ன சொன்னவன்ட்ட சரி விடுங்க. 6 கோல் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு கோலாச்சும் அடிப்போம்னு நினைச்சேன். அட்ரா 6 கோல். ஒரு கோல் அட்ரா. நீ ஒரு கோல் அடிச்ச. செகண்ட் மேட்ச் ஒரு கோல் அட்ரா. இப்போ ஒரு கோல் அடிச்சா எனக்கு வந்து லீவா? அய்யோ ஐயோ 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 ஆர்வம்டா. மாப்ள நீயாடா நீயாடா? டேய் மினி ஜூனியர் நீயாடா? எங்க நெய்மர் ஒரு வாட்டி கூட பார்க்கவே இல்லையே. 11th இருந்தாப்ல இல்லையா? இல்ல 11th இல்ல, நெய்மரே இல்ல. ஏன் இந்த மேட்ச்ல இருந்தாப்ல? இந்த வேர்ல்ட் கப்ல இருக்காரு. சோ சேட். 90 மினிட்ஸ் அப். அதாவது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிரா. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு 105 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஐயோ கிளாசிக் நான் தான் ஓகே கொடுத்துறேன். ஓகே இந்த எக்ஸ்ட்ரா மினிட்ல வந்து கோல். பேசிக்கிட்டே அடிப்பேனடா. கோலடா. சரி இல்லைன்னாண்டா நீ சொல்றது. அதாவது 2 பொருள் வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என்ன மாதிரி கோல் பாத்தீங்களா இல்லையா? சரிடா 6 கோல் தானே. 6 கோல்லாம் இல்லையா? யாரு சொன்னா 6 கோல் அடிச்சாதான் லீவ் ஒண்ணு. லீவா என்ன இதெல்லாம்? நீ லீவ் தரேன்னு நீ ஒரு கோல்ல தரேன்னு 6 கோல் அப்படியே திருப்பி போட்டு பாரு. ரெக்கார்டை திருப்பி எல்லாம் போட மாட்டாரு. ரெக்கார்டு இப்பதான் வீட்டுக்கே போற டைம்ல வராரு. ஐயா நாங்க ஜெயிச்சுட்டோம், பை பை நெய்மர். நெய்மர் வச்சு ஒரு கோல் அடிச்சு காட்டுறான்டா. ஆமா விசில் ஊதிடுவாங்க, வீட்டுக்கு போங்க பாடுவாங்க பாருங்க. இப்போ முடிஞ்சது, ஜெயிச்சுட்டேன். 3வது மேட்ச் தொடர்ந்து போன பழைய 2 வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலயும் நான் தான் ஜெயிச்சேன். இன்னொரு வீடியோ இருக்கு, இன்னொரு மேட்ச் இருக்கு. சாரி மன்னிச்சுக்கோ. பழைய 4 மேட்ச் தான் டக்குன்னு. நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாம வேலைக்கு எடுத்தேன் சொல்லு. எனக்கு எப்படி தெரியும்? எடுத்துட்டீங்கல்ல, ஆக மொத்தம் வாங்க விளையாடுவோம். போன வாட்டி 2 கோல் அடிச்சா ஞாபகம் இருக்கா? 2. டேய் நான் மேட்ச்ல தொடர்ந்து அடிக்கணும்டா 6 கோல். நீ 6 கோல் அடிச்சா 6 கோல் அடி நான் லீவ் தரேன். ஓகே ஓகே ஓகே. வந்து நான் எப்ப வேணா எடுத்துப்பேன். எனக்கு எப்போ தோணுதோ நான் எடுத்துப்பேன். நாளைக்கு வேலை இருக்கு. 10 நம்பரு. செம்ம டஃப்பா இருக்கும் போல. அந்த டஃப்ல டஃப்பான கேம் தான். பிரேசில் ஃபர்ஸ்ட் கேட்டா 11th இல்லவே இல்லையேவா? 11th இல்லடா நான் ஆடுறப்போ. ஆமா இப்போ தான் இல்ல. ஓ பாத்தீங்களா இல்லையா? என் தலைவன் வந்த உடனே நேரா கோல் பாக்ஸ், நேரா அங்கதான். நேராப்பா? ஆமா ஆமா பாருங்க என் தலைவனோட அந்த வாக்க பாருங்க. ஓ தலைவா, என்ன தலைவா நீ இவ்வளவு தூரம் வந்துட்டேன்டா. நெய்மர் வச்சு ஒரு கோல் அடிக்கிறது இல்ல. நான்லாம் நெய்மர் அப்ப எடுத்ததுனா 6 கோல். ஐயா அது அங்க பறக்குது. அந்த 6 கோல் அடிச்சு நான் லீவ் எடுத்து பக்கம் பறக்குது. நான் லீவ் எடுத்துட்டு 6 கோல் அடிச்சிட்டு. இப்ப இருங்க, 6 கோல் தானே, 6 கோல் தானே அடிக்கிறேன். ஐயோ என்ன ஆப்போசிட்ல இருக்கவன ஏன்டி? ஓ இந்த ஸ்காட்லாந்து எப்படி? பிரேசில் தான் என்ன ஆப்போசிட் டீம்ல நான் விளையாடுறவனுக்கு ஆப்போசிட்லாம் பறந்து தடுக்கிறீங்க. ஏமா ஏன் தடுத்துட்டானா? வெளியே போச்சா? ஏன்னா நெய்மர் வச்சு ஒரு கோல் அடி. ஐயா இவர் வந்து எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஏய் சீரியஸா கேக்குறேன், நெய்மர் வச்சு ஒரு கோல் அடிக்கிறது இல்லையா? தோ அடிக்கிறேன். ஐயா 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 திரும்ப 2 வாட்டி அழுத்தமா அழுத்திட்டேன். ஒரு நிமிஷம் பக்கனா ஆயிடுச்சு. நான் அவனை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அவனை வெளியே எடுத்துட்டா. இல்ல நான் என்னடா இது யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அடிப்பாருன்னா பார்த்துட்டு இருக்கணும். ஏய் ஒரு கோல் ஏதோ ஒரு இதுல விட்டுட்டேன்டா, அவ்வளவுதான்டா. ஒரு இதுல நான் அப்படியே நெய்மரே வச்சு ஒன்று சாப்பிட்டு இருப்பேன்டா. நெய்மரை வச்சு அடிக்கவே தெரியல ஒரு. ஐயா நீ ஜூனியர் எங்க போறீங்க? நீ ஜூனியர் இல்ல. ஏய் தள்ளாதயா. யாரா நீ? யாரா அவனை தள்ளுறா? நீ எடுத்துட்டு போய் கோல் போடுறா.
அட கடவுளே. பாத்தியா என்ன ட்ரை பண்ண? சரி விடுங்க, பைசைக்கிள் ஷாட் இப்பயாச்சும் வரும்னு பார்த்தேன், வரல. வந்துச்சு ஆனா ரொம்ப பவர்லெஸ்ஸா போயிடுச்சு. ஐயோ வெளில எக்ஸ்ட்ரா டேய், நான் கூட உள்ள வந்து நினைச்சேன் நான் உள்ள போயிடுச்சேன்னு. கொஞ்சம் நெட்டாட கூடாது, உடனே உள்ள அடிச்சுட்டாதான் நினைப்பு. ஏய் பால் எடுக்காத ஆடுதல்ல பாரு, இந்த 2 நிமிஷத்துல ஒரு கோல் போட்டனா இல்ல முடிஞ்சே போச்சா? மேட்ச் முடிஞ்சே போச்சு. 2 நிமிஷத்துல ஒரு கோல். அதாவது பிரேசில் வச்சு, நயமார வச்சு, என் தலைவனை வச்சு ஒரு கோல் அடிச்சு நாளைக்கு லீவ் தரேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு லீவ் 6 கோல் அடிச்சா லீவுன்னு சொன்னா வேற எதுவும் நான் சொல்லல. அப்படிலாம் இல்ல, ஒரு கோல் அடிச்சாவே லீவு. ஒரு கோல்னா நான் சொல்லவே இல்ல. நான் வந்து ரீப்ளே போட்டு காட்டுவேன். ரீப்ளேல பாருப்பா யார் என்ன சொல்லிருக்கான்றத பாருப்பா. அட்ரா 6 கோல். ஒரு கோல் அட்ரா, நீ ஒரு கோல் அடிச்ச, ஒரு கோல் அட்ரா. 6 மேட்ச் என்ன ஸ்கிரிப்ட்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் இந்த இது ஒரு வந்து இது ஒரு டீம் அடிச்சுட்டால் ஆடுறப்பையும் 4 மேட்ச் நீ எடுத்துருவோம். 4 மேட்ச்ல அவனை வின் பண்ண விடணும். அதுதான் 6வது மேட்ச். நான் தானே ஜெயிச்சேன். ஏய் 6வது மேட்ச்னா டீம் பாருடா, டீம் பாரு. பிரேசில் என்னென்ன டீம் நான் சொல்லு. பிரேசில், ஈராக்கு. ஈராக்ல விளையாடல, சும்மா சொன்னேன். சொல்லு வேற என்ன என்ன சொல்லு, அவருக்கு தெரியாது. ஜப்பான், பிரேசிலோட என்ன மேட்ச் இப்ப அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. இப்போ எல்லாம் விளையாடிட்டு இருந்தாரு, என்ன மேட்ச் கேள்விங்களா தெரியாது. ஆமாண்டா, எனக்கு அளவுக்கு எனக்கு தெரியாது. அப்பா ஐயோ சின்ன பையன், நான் ஏதோ சின்ன பையன் நான் சொல்றான் பாருங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து முடிச்சுப்போம் இந்த வீடியோ. இதோட முடிச்சுப்போம். இதோட நாங்கள் நாளைக்கு உள்ள மேட்சஸோட வரோம். அப்படி இல்லை வேற ஏதாச்சும் கேமோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ டாடா பை பை ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் கேமிங். ஸோ இந்த சேனலில் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ் இன்னொரு சேனல் இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம டெய்லியும் முக்கியமான படங்கள் என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே அதாவது அதில் வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷ் படம் எல்லாமே வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தமிழில் மூச்சு விடாம நம்ம அண்ணன் பேசுவாரு. அவர் வேற ஒருத்தர், அவர் வந்து வேற லெவல்ல பேசுவாரு. அதை கேளுங்க, அப்படியே படமே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்து அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணாதான் லைக் பண்ணிடுங்க. ஸோ டாடா பை பை ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் கேமிங்.